ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றாழையை வச்சு தான் ஹேர் பேக் போட போகிறோம். அதுக்காக நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கத்தாழை கீத்தை அப்படியே நான் கத்தியில கீறி எடுத்துக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. கத்தாழையை வெட்டி எடுத்துகிட்டு, ஏன்னா அதில் ஒரு மஞ்சேன்னு இருக்கும். அது நல்லா வடிஞ்சிரும். அது வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சைடில் இந்த மாதிரி முள்ளாக இருக்கிறத வெட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வெட்டி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மேலே உள்ள தோலை மட்டும் தனியாக எடுத்து அந்த உள்ளே உள்ள இந்த சதை பகுதியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சைடில் உள்ள அந்த முள்ளெல்லாம் கீறிட்டு இதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்காக தான். இப்போ இந்த ஜெல்லை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாத்துலேயும் இந்த ஜெல்லை மட்டும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே போல் நீங்களும் இந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல தண்ணியில் இதை நல்லா 7 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும். நீங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணி எதுக்காக எடுத்துக்கிட சொல்கிறேன்னா, நீங்கள் சரியாக வாஷ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா தலையில் அரிப்பு ஏற்படும். அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் ஒரு பொருள் எடுத்துக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கி நான் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நான் எதுக்கு எடுத்துக்கிட்டேன், இந்த வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் நம்ம முடியை நல்லா வளர செய்யும். தலையில் ஏதாவது அரிப்பு பொடுகு இருந்தால் கூட அது சரி செய்யும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்தாழை ஜெல்லை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் இதில் நீங்கள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ தனியாக நம்ம இதை எடுத்து ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த வெங்காயம்லாம் இருக்கிறனால கத்தையாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணால் தலையில் ஒட்டிக்கிடும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணேன். ஃபில்ட்ரு ஆகலை. துணியை வச்சு தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை. அதனால நீங்களும் ஒரு துணியை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு துணிகிட்டே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காகனா, அப்படின்னா தான் முடி உதிர்வது கம்மியாக இருக்கும். எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம தலையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் ஹேர் பேக் போடணும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா உங்கள் முடியோட கால்களில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷாம்போ ஷீக்காவோ எது போட்டாலும் சரி அதை போட்டு நீங்கள் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி உதிர்வதும் கண்ட்ரோல் ஆகும், முடியும் வளரும். தேங்க்யூ.